உலகம் நவீனமயமாகிக் கொண்டே இருக்கும். அதற்கு ஏற்ப இளசுகளும் ட்ரெண்டுகளை மாற்றிக்கொண்டே வருகின்றன. நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ளும் இளசுகள் தற்போது கலாச்சாரத்தையும் மாற்றிக்கொள்வது பெருசுகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். அந்த வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் டேட்டிங் கஃபே திறக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் போஸ்டர் மற்றும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் கல்லூரிகள், ஐடி நிறுவனங்கள் ஆகியவை அதிக அளவில் செயல்படுகின்றன. இங்கு வெளிமாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் இளைஞர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியை குறிவைத்து பல்வேறு கேளிக்கை விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களில் இந்த டேட்டிங் கஃபே செயல்படுகிறது. இந்த கடையில் காபி குடிப்பது போல் வந்துவிட்டு முன்பின் தெரியாதவர்களுடன் நடனம் ஆடலாம், டேட்டிங் செய்யலாம். இது அங்கு உள்ள இளசுகளிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதே போன்ற ஒரு டேட்டிங் கஃபே கோவை சரவணம்பட்டியில் தொடங்கவிருப்பதாக சமூக வலைதளத்தில் போஸ்டர் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் இந்த போஸ்டரை கண்டு ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்ற இளைய தலைமுறையினர் இந்த காபி கடை எங்கு திறக்கப்பட உள்ளது என கூகுள் மேப்ஸில் ரூட் தேடி ஒவ்வொரு காபி கடையாய் சென்று வருகின்றனர். ஒரு புறம் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து இந்த டேட்டிங் கஃபே விளம்பரத்தை பார்த்த காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை செய்ததில் அந்த நிறுவனம் இது போன்ற விளம்பரத்தை வெளியிடவில்லை என்றும் வேறு ஏதோ பெங்களூருவைச் சேர்ந்த பெண்தான் சமூக வலைதளத்தில் போஸ்டை பகிர்ந்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் யார் இது போன்ற தகவலை மேலும் பரப்பி வருகின்றார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற எந்த ஒரு கஃபேவும் கோவையில் தொடங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த இன்ஸ்டாகிராமில் யார் ஆட் போட்டது அப்படிங்கிறத இப்போ என்கொயரி போயிட்டு இருக்குது. அது இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பார்க்கும்போது பெங்களூரில் இருந்த ஒரு நபர், ஒரு லேடி பேரில் போட்டிருக்கிறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. அதில் பார்த்து நடவடிக்கை எடுக்க போகிறோம். எனவே இது போன்ற கலாச்சார சீர்கேடுகளை விளைவிக்கும் நிகழ்வுகளை காவல்துறையினரும் அரசும் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மூத்த குடிமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.